மருத்துவம் ஒரு தொழில் இல்ல. அது ஒரு சேவைன்னு தன்னோட வாழ்க்கையால நிரூபிச்சவரு ரூ. 5 டாக்டர் ஜெயச்சந்திரன். கையில பணம் இல்லாதவங்களையும், நம்பிக்கையோட வந்த நோயாளிகளையும் ஒரே மாதிரி பார்த்த மருத்துவர். மருத்துவத்த காசுக்கு அளக்காம மனிதநேயத்தால அளந்த மாமனிதர். ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு மருத்துவரா மட்டும் இல்லாம, குடும்பத்துல ஒருத்தரா இருந்த அந்த மனிதரோட சேவை அவர் மறைந்த பிறகும் நின்னு போகல. அவர் கட்டி காத்த அந்த நம்பிக்கையையும், மக்கள் மனசுல அவர் விட்டு சென்ற இடமும் இன்னைக்கும் அப்படியே உயிரோட இருக்கு. அதே பாதையில, அதே எளிமையோட, அதே மக்கள் சேவைன்ற எண்ணத்தோட தந்தையோட கனவை தொடர்ந்துட்டு வராரு அவரோட மகன் டாக்டர் சரத்ராஜ். வணக்கம், நான் டாக்டர் ஜே சரத்ராஜ். வடசென்னையில் ரூ. 5 டாக்டர்னு பிரபலமாக இருந்த டாக்டர் எஸ் ஜெயச்சந்திரனோட பையன். வாழ்க்கையில் எப்படி நம்மளுக்கு ஒருத்தர் எல்லாரையும் நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போமோ, எனக்கு அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் ஒரு 35 இயர்ஸாக அவர் ஒரு கிளினிக்கை அவர் எப்படி ஒரு தொண்டு செய்யணும்னு சொல்லி ஆரம்பித்தாரோ, அவரோட வாழ்க்கையில் அவர் எப்படிலாம் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தாரோ, நான் அப்பாவை பார்த்து அவர் பண்ணுற அன்பு அரவணைப்பு, ஒரு பேஷண்ட்டை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம், அவங்கள வீட்டில் ஒருத்தங்களாம் அவரை பார்த்து அவங்களுக்கு குணப்படுத்துவார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் எப்பவுமே சொல்லுவார், மக்கள் எனக்கு காட்டுற அன்பே எனக்கு போதுமானது, அதுவே எனக்கு வேறு எந்த சொத்தோ சுகம் எதுவுமே வேணாம், எனக்கு மக்கள் என்கிட்ட காட்டுற அன்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். அது மாதிரி தெய்வம் எங்களுக்கு கிடைக்காது. காசு வாங்க மாட்டார், அதிகமாக தின்ன மாட்டார். ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்கு. அவர் கை விட்டு போச்சு. இப்போல்லாம் அது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு யாருமே இல்லை. எங்களுக்கு 60 தான் வரும். டாக்டருக்கும் எங்களுக்கும் ஆன உறவு 40 வருஷத்தான உறவு. நாங்கள் 4 தலைமுறை பார்க்க, 3வது தலைமுறை. எங்கள் பாப்பாவும் நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். இது வரைக்கும் எந்த டாக்டர் பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாதப்போ அவர் அப்பா வீட்டுக்கே என்னை பார்த்தாரு. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா அவர் தான் முக்கிய காரணமே. எனக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அவர் தான் எங்களை காப்பாற்றினார். அவரோட குழந்த மாதிரி என்னை பார்ப்பார். ஸோ அவர் மெடிக்கல் கேம்ப் ஒரு இடத்துக்கு போகும்போது நானும் சின்ன வயசில் 10 வயசுலேருந்தே அவர் கூட அப்பா கூடலாம் போய் அவர் கூட ட்ரீட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். மூலக்கொத்தர் சுடுகாடு உள்ள யாரும் நல்ல விஷயத்துக்கு பண்ண மாட்டாங்க. இவர் மெடிக்கல் கேம்ப் உள்ள போய் பண்ணார். சுடுகாடு உள்ள பக்கத்தில், ஏன்னா அந்த பகுதி பற்றி சேரி பகுதி ஃபுல்லாகவே அந்த மக்கள் அங்கே வரணும்னா அந்த இடத்துல தான் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வர டாக்டர்ஸ்லாம் கூட யோசனை பண்ணாங்க, இல்லை சார் சுடுகாட்டில் வச்சுருக்கு பார்க்கப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நம்ம இது பண்ணுவோம். அதே மாதிரி எந்த மெடிக்கல் கேம்ப் கூப்பிட்டு போனாலும் டாக்டர்ஸை நல்ல ஒரு கோயில் குளம் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல கூப்பிட்டு போய் இது பண்ணுவார். அவருக்கு ஃப்ரீயாக வர மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா டாக்டரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் எங்கள் சார் ஞாயிற்றுக்கிழமைன்னு தான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடியாகி அந்த இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாரம் ஒரு இடம் செலக்ட் பண்ணி அங்கே போய் கேம்ப்பு போட்டு அங்கே சுகர் செக் பண்ணி பிபி செக் பண்ணி எல்லாருக்கும் மெடிசன்லாம் கொடுத்து அது எல்லாத்தையும் கொடுத்து இலவசமாக பார்த்துட்டு ஏதாவது இருக்குதுன்னா கிளினிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே இப்படிலாம் நம்ம சேவை செய்யணும், நம்ம அப்பா கூட இவ்வளோ மக்கள் கூடி எப்படி அன்பு காட்டுறாங்களோ நம்மளுக்கும் அந்த அப்பா பாதையில் போகணுன்னு சொல்லி எனக்கு சின்ன வயசில் ஒரு சின்ன ஆசைகள் இருக்கும். பட் ஆனால் என்னோடய படிப்பு காரணமாக நான் அப்பா அவர் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்களாம் படிச்சுட்டு இருந்தோம், நான் எங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ்லாம். ஸோ அப்பா கூட அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. பட் ஆனால் மெடிக்கல் கேம்ப் போது தான் நாங்கள் வருவோம். ஒரு டிசம்பர் 2018 அப்பா ஒரு 2 months பிஃபோர் ரொம்ப சிக் ஆகிட்டார், ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கு அப்புறம். ஸோ அப்போ என்கிட்ட ஒரே விஷயம் தான் அவர் கேட்டார், சரத் எனக்காக என்னோடய கிளினிக்கை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரிங்கப்பா, நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னோடய கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு நான் ஈவினிங் அந்த கிளினிக் வேலையை ஆரம்பித்தேன். ஸோ அந்த விஷயந்தான் அவர் பண்ண சேவைகள், அவர் பண்ண அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணது, நான் அவர் கேட்டதுனால நான் அவருக்கு அதை பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். சரத் தம்பி அவங்க அப்பா பேர் இப்பயே அவர் எடுத்துட்டார். எல்லார் வாயிலையும் அப்பா மாதிரி இருக்குது தம்பி, நல்லா பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட பொசிஷனில் அவர் இருக்கார். அவர் எங்களை இன்னும் நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப கிஃப்ட்டு. இங்கே வடசென்னை மக்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னா இவங்க தான். அப்பா 1947 ஆகஸ்ட் 29 கூவத்தூர்னு ஒரு கிராமத்தில், கொடப்பட்டினம்னு ஒரு கிராமத்தில், கொடப்பட்டினம் ஒரு கிராமத்தில் பிறந்தார். ஸோ அப்போவே அவர் ஒரு விவசாய குடும்பம் தான், ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். அவர் கூட ஒரு 4 பேர் கூட சிப்ளிங்ஸ் இருந்தாங்க. ஸோ
அப்போவே அந்த ஊர்லேயே ஃபஸ்ட்டு படித்த பட்டாதாரி எங்கள் அப்பா தான். ஸோ ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி, சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லாமே கஷ்டம்தான் இருந்துச்சு. டாக்டர் சீட் கிடச்சிருந்தாலுமே அவர் ரொம்ப வறுமையிலே தான் இருந்தார். ஒருவேளை சாப்பாட்டு கூட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், சைக்கிளில் தான் போவார். ஸோ அவர் வந்து அவங்க அத்தை, அவங்க மாமா, அவங்க ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சாங்க, சாப்பாடும் போட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். நம்ம வந்து இந்த மருத்துவத்துறையை வந்து சேவையாக பண்ணணும்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. ஸோ அவர் MBBS முடித்தோடனே வடசென்னையில் வந்து வண்ணாரப்பேட்டையிலையும் காசிமேட்லேயும் ஒரு கிளினிக் ஆரம்பித்தார். அவரும் அவர் ஃப்ரெண்டு கனகவேல்னு சொல்லிட்டு. அவர் கனகவேல் வந்து ஆரம்பித்த பிறகு ஜெகன் தான் கூப்பிடுவாங்க அவங்க. ஜெகன், நான் வந்து லண்டன் போகிறேன், நீ என் கூட வந்து நம்ம 2 பேரும் அங்கே போய் செட்டில் ஆகிடலான்ட்டு. இல்லை, நான் வந்து கண்டிப்பாக இந்த வடசென்னை மக்களுக்காக நான் எதனா ஒரு சேவை நான் அங்கே பண்ணிகிட்ருக்கேன், நான் அதே கண்டினியூ பண்ண போகிறேன் வாழ்நாள் முழுக்க, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்து காசிமேட்லேயும் வண்ணாரப்பேட்லேயும் ஆரம்பித்து அப்போ வந்து புலிக்காசு டாக்டர்னு பேர் எடுத்தார். அதாச்சு 2 பைசா அவ்வளோதான் வாங்குவார். அதுலேருந்து 2 ரூபா ஆச்சு. அப்புறம் மக்கள் என்ன கொடுத்தாலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா எவ்வளோ இருந்தாலும் அப்பா வாங்கிப்பார். நான் வந்து பார்க்குறப்ப வந்து 5 ரூபா வாங்கிட்டு இருந்தார் காசு. வயசானவங்களாம் வருவாங்க, பார்த்துட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு அந்த காலத்துலேயே வந்து மருந்து கொடுப்பாரு, மெடிசின்ஸ். காசிமேடு மீனவர் இன்றைக்கும் காசிமேடுக்கு போனால், ஐயோ அப்பா அவர் போயிட்டாருமா, அவரை இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு இன்றைக்கும் அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை நான் கேட்குறேன் நான். ஸோ அவர் டிசம்பர் 18 அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் அந்த வீட்டில் வந்து ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருக்கு வந்து இரங்கல் வந்து அவருடைய இறுதி இரங்கல் வந்தாங்க. ஸோ அவர் போயிருந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டில் ஒருத்தங்க இறந்துருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி அழுது அரவணைச்சி மாலை தூவி மரியாதை பண்ணி கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை காட்டினாங்க. ஸோ எனக்கு அந்த போர் வழியில் நான் தான் அப்பா கஷ்டி வச்சேன். ஸோ போர் வழியில் எனக்கு எங்கள் அப்பா இறந்துட்டார்ன்ற ஒரு தாக்கமே இல்லை. எப்படி இவ்வளோ பெரிய மக்கள் அன்பை வந்து ஒருத்தர் சம்பாதிக்க முடியும், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த போர் வழி எல்லாமே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வந்து ஒரு பணக்காரர்லேருந்து ஒரு ஏழை வந்து ரோட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்காக வெயிட் பண்ணி அவர் இறுதி ஊர்வலத்துக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் மேலே வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த இம்பேக்ட் தான் ரியலாக நான் எங்கள் அப்பா கண்டிப்பாக நான் பண்ணணும், அதுதான் எனக்குள்ள ஒரு அப்போ ஒரு இம்பேக்ட் தான் எனக்கு க்ரியேட் ஆகி நான் அதை பண்ண ஆரம்பித்தேன் 2018. ஐயோ, அது அப்பாவே தான் அவர் அப்பாவே தான் அப்படியே வச்சுருவா உருவி அவர் முகமே தான். அவரை பார்த்ததே இப்போ பார்க்குறதா இருக்கு. அதை தான் தேடி வந்தேன் நான். தங்கையா அப்பாவுக்கு தப்பாத புள்ள பிறந்திருக்கு. எதுவுமே அதிகமாக அவரும் வாங்க மாட்டார். இன்னும் அவர் எல்லா டாக்டரும் தெரிஞ்சு அனுப்பிடுவார். இந்த இடத்துக்கு போ, உனக்கு இதுமாரி இருக்குதா, அங்கே போ, இங்கே போனால் உனக்கு கம்மியாகும், இங்கே போனால் இதேமாரி வளர வளர பிள்ளையே அது மாதிரி எடுக்க. ஐயா எப்போ நான் சரத்தனாவை பார்க்க ஆரம்பிச்சனோ ஹி வாஸ் லைக் அப்படியே நான் தாத்தாவை எப்படி பார்த்தனோ அப்படி தான் இருந்துச்சு. அவர் பேசுகிறதா இருக்கட்டும், அவர் மக்களுக்கு பண்ணுற சர்வீசஸாக இருக்கட்டும், அவர் எல்லாருக்கூடையும் பழகுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அப்படியே தாத்தாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மெர்சல் ஒரு படம் வந்துச்சு, நம்ம அட்லி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது அப்பாவோட கதையை தான் இன்ஸ்பயர் பண்ணி அந்த 5 ரூபா டாக்டர்ன்ற கான்செப்ட் எடுத்து பண்ணியிருந்தாரு. 2016 அவருக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தோம். அப்போ தான் உடல்நிலை அவர் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிது, லங் இஷ்யூலாம் வந்து ஆரம்பிச்சிச்சு. பட் அப்போ கூட நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு ஒரு 5ஆவது நாள் வந்த பிறகு கூட ஒரு பேஷண்ட் முடியலன்னு சொல்லி காசிமேட்டில் நான் தான் ஒரு பைக்கில் உட்காரச்சு, நீ போய் அவனை என்னை கூப்பிட்டு போகணும் அப்படின்ற. ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் உடல்நிலை பார்த்துட்டு தான் மற்ற இல்லை, நான் இறந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேஷண்ட்டுக்கு நான் சேவை செஞ்சுட்டு தான் இருக்கணும், நீ என்னை கூட்டிகிட்டு போ, அவங்க ஏதோ அவசரத்துக்கு நான் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு காசிமேட்டில் ஒரு பேஷண்ட் போய் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு சாதா ட்ரெஸ்ஸு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு கிளம்பி போனார், பைபாஸ் பண்ணி 5th டேலேயே. ஸோ இந்த ஒரு இம்பேக்ட், இந்த ஒரு சர்வீஸ் நான் எந்த மனுஷன்ட்டையும் நான் பார்த்ததில்லை. அவரே தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாருன்னு நான் சொல்ல முடியும். அவர் யூஸ்வலாக சஃபாரி செட் தான் யூஸ் பண்ணுவார். அண்ட் எங்கள் அப்பாவோட ஸ்டெத்து கடைசி காலத்தில் டைமில் யூஸ் பண்ண ஸ்டெத்து இதெல்லாம் இது வந்து அவர் பேஷண்ட் வச்சுருந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு பேஷண்ட்டை வாங்கினேன், எனக்காக கொடுங்க, ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன்ட்டு. ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முத்தாக இருக்கும், ரொம்ப அழகாக. அண்ட் எங்கள் அப்பா பற்றி ஒரு புக்கு எழுதுனாங்க, அது வந்து 2010 ரிலீஸ் பண்ணாங்க. அவரோட வாழ்க்கை எப்படி அவர் வந்தார், எப்படி படித்தார், இப்போ நான் பேசுனது எல்லாமே அது புக்கில் ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் அவர் வாங்கின அந்த பைசா காசுகள், அவர் கண்ணாடி இது, அவரோட காசில் 10 பைசா 25 பைசா எல்லாமே இருக்கும். அவர் ஞாபகார்த்தமாக இது வச்சுருக்கோம். அப்போ தான் என்னை வந்து அவரை டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு வந்து அவர் நைட் தூங்கிட்டு இருந்திருப்பார். அப்போ அவரே வந்து எவ்வளோ ஒரு மக்கள் மேலே அன்பு, அந்த
டெடிகேஷன் சொல்லுவாங்க. அது எப்படி இருந்தால் அவர் வந்து பேஷண்ட் பேர் ராஜு, நான் இந்த மாத்திரை போடு, ஜுரத்துக்கு இந்த மாத்திரை போடுன்னு சொல்லி கையிலேயே காற்றுலேயே அப்படியே கண்ணு மூடிட்டு எழுதிட்டு இருந்தார். ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற மாதிரி, மருந்து இந்த மாத்திரை போடு உனக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு. எப்படி ஒரு மனுஷன் இப்படி வாழ முடியும் எனக்கு சீரியஸாக அன்றைக்கி தான் தெரிஞ்சது. ஏன்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக, அந்த மக்களுக்கு அவ்வளோ அன்பு ஆதரவோடு அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியல. அந்த கடைசி காலத்தில் கூட நான் ஒரு மக்களுக்காக சேவை செய்யணுன்னு தான் அவர் வாழ்ந்தார். நைட்டு 2 மணிக்கெலாம் நான் வீட்டில் இங்கேருந்து உடம்பு சரியில்லாமல் பார்த்துட்டு போயிருக்கேன். அந்த நைட் 2 மணிக்கு கூட அவர் எங்களை வண்டி ஏற்றி விட்டுட்டு தான் போவார். வீட்டுக்கு போய் சேர்ந்தோன்னே கால் பண்ணுவார், அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியம்மான்னு கேட்பார். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பான்னு. அவ்வளோ ஒரு கேர் எங்களை மேலெலாம். ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட, ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் எங்களை இது பண்ணால் கூட அவரோட கண்ட்ரோலில் தான் நாங்கள் இருப்போம். அந்த டாக்டர் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். ஒரு கோட் இருக்கும், ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் உமன் ஸ்டாண்ட்ஸ் பிகின். எங்கள் அம்மா தான் அந்த கோட்டுக்கு ஒரு ட்ரூ எக்ஸாம்பிளாக, ஒன் ஆஃப் த ட்ரூ எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா இந்த சேவையை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மனைவி துணை இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 2 ரூபா 5 ரூபா சம்பாதிக்கிறவங்கனால இப்படி இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி ரன் பண்ணுறது. எங்கள் அம்மா வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், அவங்கள படிப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் 3 பேருமே டாக்டர் படித்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோன்னா எங்கள் அம்மா தான் அது காரணம். ஸோ ரீசெண்ட்லி எங்கள் அம்மாவும் ஒரு 6 months பிஃபோர் தவறிட்டாங்க. பட் எங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷயமே எங்கள் அம்மா தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னா எங்கள் அப்பாவோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. அவர் காலையில் ஒரு 7 மணிக்கு கிளினிக்கில் உட்காந்தாரு, நைட்டு 1 மணி 2 மணி தான் வருவார். ஸோ நாங்கள் வெளியே போனதோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ, எங்களை தனியாக காலேஜில் எங்கள் அப்பா சேர்த்து, எங்கள் அப்பா நான் என்ன படிக்கிறேன்னு கூட தெரியாது, எந்த ஸ்கூலில் படித்தேன்னு கூட தெரியாது. அவர் மக்கள் தான். அவங்க அன்பு, அவங்க சேவை அது பண்ணிகிட்டே தான் இருக்கணும்னு அவர் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பார். அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார். உனக்கு என்ன பிரச்சனை, மருத்துவ ரீதியாக மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் அவங்க நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார் அப்பா. அதான் எங்கள் அப்பா வந்து ஒரு தாத்தா, சித்தப்பா, மாமா அப்படி தான் கூப்பிடுவாங்களே தவிர யாரோ ஒரு டாக்டர் அவங்கள்ட்ட பழகவே மாட்டாங்க. லைக் யாருமே வந்து அவரை சார், ஐயா அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. தாத்தா, அப்பா அப்படின்னு உரிமையாக கூப்பிடுவாங்க. ஐ டோன்ட் நோ எத்தனை டாக்டர்ஸை வந்து பேஷண்ட்ஸ் எல்லோரும் அவ்வளோ உரிமையாக கூப்பிடுவாங்க, எத்தனை டாக்டர்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஹீஸ் ரியலி அ லெஜெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தர் வந்து டாக்டர் சார்னு கூப்பிட்டு நான் பார்த்ததில்லை. எல்லோரும் அண்ணா, அப்பா, தாத்தா அந்த உறவு முறையில் தான் அவர் வந்து எல்லாருமே கூப்பிடுவாங்க. எல்லோரும் வந்து அவர் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் பார்ப்பாங்க. அவரும் அதே மாதிரி தான் பார்ப்பார். எல்லோரும் வந்து டாக்டர் கூட இருந்தால் வந்து சார்னு தான் கூப்பிடுவாங்க. நான் வந்து அவர் வந்து உரிமையாக அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் சொல்ல மாட்டார். ஒரு நல்ல ஜாலி டைப். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கூட என்னை திட்டல, எதுவுமே பேசலை. எல்லாருமே என்னை தம்பியாக தத்தெடுத்துட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறேன், என் ப்ரிஸ்கிரிப்ஷன் போகுதுன்னா எங்கள் அப்பா பேர் அதில் இருந்துச்சுனாலே அந்த பேஷண்ட்டை ஓகே ஷரத் வந்து ஒரு நல்ல ஒரு ஏழை பேஷண்ட் தான் அனுப்பிச்சிருக்காரு, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் முடியுமோ ஹெல்ப் பண்ணி மெடிசன்ஸ் இது சர்ஜரிஸில் எதனா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு, ட்ரீட்மெண்ட்லேயும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்கிறது சென்னையில் இருக்க டாப் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸே நான் சொல்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா காவேரி ஹாஸ்பிட்டல், ஜெம் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லா பெரிய மருத்துவமனையிலும் எனக்கு இலவசமாக ஸ்டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காங்க, சர்ஜரிஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த நேரத்தில் அந்த மருத்துவர்கள், அந்த மருத்துவமனைகளுக்கு எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் அந்த செய்கிற பணியை உங்களால் இல்லைன்னா என்னால் அதை கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறதுனால தான் எனக்கும் ஒன்று உறுதுணையாக இருக்குது. அந்த ஏழை மக்களுக்கு ஒன்றும் நல்ல அப்ரோச்சபிள் ஹெல்த் கேர் சர்வீஸ் அவங்களுக்கும் கிடைக்குது, அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்குன்றதும் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா வந்து பயப்படுவாங்க. ஐயோ சார் 5000 ஆகுமே சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவர்கிட்ட. உனக்கே நீ ஏன் கவலைப்படுற, நான் அனுப்புகிற இடத்துக்கு நீ போ அப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கும் கால் பண்ணி பேசுவார். நான் ஒரு பேஷண்ட் அனுப்புகிறேன், 5000லாம் வாங்கக்கூடாது, அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை வாங்கி அந்த டெஸ்ட்டை எடுத்து எனக்கு அனுப்பி விடுன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ ஷரத் சாரும் அதே ரூல்ஸை தான் இதுவும் தம்பியும் ஃபாலோ பண்ணுது. அங்கேருந்து வந்து இவர்கிட்ட வந்து பார்த்தா பைசா கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாரு. ஒரு தெய்வமாக ஏழைங்களுக்காக எங்களுக்காக பிறந்திருக்காரா என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஏழைங்களுக்காக எல்லா மக்களும் வந்து உட்காந்துன்னு இருக்கோம். அப்போது இது நமக்காக பகவான் உற்பத்தி பண்ண பிள்ளையா இருக்குது. அதே மாதிரி நான் எதனா அப்பா பேரில் ஒரு ட்ரஸ்ட் சார்பில் எதனா கேம்ப் பண்ணுறேன் அப்படின்னா கூட அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க டீமே எனக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கார்டியாலஜிஸ்ட்
எக்கோ எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி வயிற்றுக்கு ஸ்கேன் எடுத்து அல்ட்ராசவுண்டுக்கு அவங்க வருவாங்க. இசிஜி, சுகர், பிபி எல்லாமே ஃப்ரீயாக வந்து பண்ணுவாங்க. அந்த வர டாக்டர்ஸும் ஒரு பைசா எங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. வந்து எனக்கும் இந்த வாய்ப்பு நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சரத். நான் மருத்துவம் படிச்சிருக்கேன், எனக்கு சர்வீஸ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. பட் சரியான இடத்துல நாங்கள் எங்கேயும் போய் முடியல, ஏன்னா நாங்கள் கார்ப்பரேட்டில் இருக்கிறதுனால. உன் கூட வரதுனால எங்களுக்கு சேவை பண்ணுற அந்த மனப்பான்மை எங்களுக்கு ஒரு நாள் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ரோல் மாடலாக தான் எடுத்துக்கிட்டு அவங்களாம் இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய சாதனை தான். இன்னும் நல்ல மருத்துவர்கள், நல்ல சேவை பண்ணுற மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் இருக்குது. டாக்டர் வந்து அவருக்கு ஒரு 35-40 வயசுக்குள்ளே 35 வயசு இருக்கும். ஆனால் டாக்டரு 35 வயசு இவ்வளோ வந்து சேவை செஞ்சுருப்பாரான்னு கூட எனக்கு தெரியாது, நான் பார்க்கல 35 வயசில். ஆனால் இன்றைக்கி சரத் சார் வந்து அதோட மிகப்பெரிய சேவை செஞ்சிட்ருக்காரு மக்களுக்காக. அம்மா எப்படி எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் இருந்தாலும் இப்போ எங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அண்ணன் இருக்கார். எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஜெனரல் மெடிசன் டாக்டர், எங்கள் அக்கா ஒரு அனஸ்தட்டிஸ்ட்டு, எங்கள் மாமா வந்து ஒரு ஆப்தமாலஜிஸ்ட்டு, என் ஒய்ஃப் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட், எங்கள் அண்ணி வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட். எங்கள் குடும்பத்துலேயும் இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் வந்து எங்கள் அம்மா தான் காரணம். ஸோ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது இப்போ நான் சப்போஸ் ஒரு கேம்ப் போகிறேன்னா குடும்பத்தோடு என்னை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருத்தர் நான் இன்றைக்கி ஃப்ரீ, நீங்கள் இப்போ சரத் கூப்பிட்ருக்காரு, அவங்க ஹெல்ப் பண்ண. இப்படி தான் எனக்கு கூட வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கேம்ப் கண்டக்ட் பண்ணுவோம். அந்தந்த துறையிலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் போக என் ஃபேமிலியும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. தட் இஸ் இங்கே ஒரு ஃப்ரீ டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கணுன்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு டயாலிசிஸ் சென்டர். ஏன்னா இப்போது வரும் இதில் வந்து சுகர், பிபி எல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர்ஸ் நிறைய பேர் அஃபோர்டபுளாக அவங்களால டயாலிசிஸ் கூட பண்ண முடியல. ஸோ நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஒரு டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. செகண்ட், இந்த பெயின் பேலியேட்டிவ், அதாச்சும் இந்த கேன்சர் பேஷண்ட்க்குலாம் பெயின் பேலியேட்டிவ், கீமோதெரப்பி அதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இந்த ரியாப் அதெல்லாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு.